ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? இன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்தாச்சு. வழக்கத்த விட எப்பவுமே 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். இன்னைக்கு 5 மணிக்கே எழுந்ததால, சரி ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு வேற ஏதாவது செய்யலான்னு பால் கொழுக்கட்டை தான் செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பால் கொழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு, இந்த பக்கம் பிசிபெல்லாபாத்துக்கு மசாலாலாம் வறுத்து வச்சுட்டேன். வறுத்து ஆற வச்சா டக்குன்னு செய்யும்போது அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டேன். 3 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வெயில் நல்லா அடிச்சுது. எல்லாம் இந்த ஃபஸ்ட்டே இந்த காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வறுக்கிறதா இருந்தால் வறுத்து வச்சுட்டு இந்த தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் அவசரம் இல்லாமல் டைமும் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் அப்புறம் இல்லைன்னா உட்காந்துட்டே இருந்து ஏதாவது அர்ஜெண்ட்டாக பண்ணுற மாதிரி டைம் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா டைம் நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜூஸ்க்கு எல்லாம் காய் கட் பண்ணிட்டு டைம் பார்த்தா 6:30 மணி தான் ஆச்சு. சரி சாப்பாடு வந்து 7 மணிக்கு மேலே செய்யலாம், ஏன்னா ஏதாவது வீணாயிடும் மதியம்னு சொல்லிட்டு 7 மணிக்கு மேலே தான் சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். வெறும் இன்றைக்கி அமாவாசைங்கிறதால காலையில் டிஃபன்லாம் கிடையாது. மதியத்துக்கு மட்டும் வாழைக்காய் வறுவலும் பிசிபில்லாபாத்தும் சரி நிறைய காய் போட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் இதுவே வந்து ஸ்கூலுக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.